ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, Flipkart-ல செல்லரா இருக்கிறவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Flipkart அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அமேசான் செல்லர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இப்போ நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த அப்டேட் பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ Flipkart டேஷ்போர்டில் இருக்கோம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் மேலே டாப்ல பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கேம்பெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்பெயின் நேம் கேட்டிருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேம்பெயின் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங் அப்புறம் மேனுவல் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நியூ லிஸ்டிங் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரிசையாக காமிக்கும். நான் வந்து நியூ லிஸ்டிங் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம மேனுவல் லிஸ்டிங் போயிடலாம். மேனுவலில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மேனுவல் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ராடக்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே இந்த ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் எது டிக் பண்ணீங்களோ அங்கே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கன்னியூ கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிசி கேம்பெயின் வேணுமா அல்லது ஸ்மார்ட் ஆர்ஓஐ வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிபிசி தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நோ எண்ட் டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துடும். இல்லை எனக்கு எண்ட் டேட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நோ எண்ட் டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், டேட் வராது. ஸோ எண்ட் டேட் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்போ வேணால் அதை பஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்பார்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கனால நீங்கள் எண்ட் டேட் கொடுக்க வேண்டாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நேரம் இல்லை, நான் டேட் கொடுத்து வச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் டேட் கொடுத்து எண்ட் டேட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து டெய்லி பட்ஜெட் அப்புறம் டோட்டல் பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டெய்லியே செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க 300 ரூபா மினிமம், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 1000 இஸ் ரிக்வர்டு ஃபார் டோட்டல் பட்ஜெட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெய்லியே கொடுத்துக்கலாம். டெய்லி கொடுத்து 300 ரூபா கொடுத்துட்றேன். ஸோ மினிமமே கொடுத்தா போதும். ஸோ அதுக்கடுத்து கீழே வாங்க. ஸோ இதில் வந்து பிட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ₹1.04 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே பிட் ரேஞ்சு கூட்டிக்கலாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஹோம் பேஜுக்கு அப்புறம் டாப் ஆஃப் த சர்ச் பேஜு, அப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த சர்ச் பேஜு, அப்புறம் டாப் ஆஃப் த ப்ரௌஸ் பேஜு, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரௌஸ் பேஜு, ப்ராடக்ட் பேஜு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எது கூட்டணுமோ கூட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டோட்டலாக வந்து நீங்கள் அந்த சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் பிட் அப்படின்னு சொல்லி ₹2.84 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வின்னிங் பிட் அப்படிங்கிறது வந்து இந்த பிட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் விசிபிலிட்டி வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் ஆவரேஜ் பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து வியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் பொருள் வந்து டிமாண்டட் ப்ராடக்ட் அப்படின்னா ஆவரேஜே போதுமானது. இல்லை டிமாண்ட் கிடையாது, ஓரளவு காம்படிட்டர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வின்னிங் பிட்டு கொடுக்கறது நல்லது. ஸோ அதுக்கடுத்து இது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பிட் ரேஞ்சை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கூட்டினா நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ குறைக்கனா குறைச்சிக்கலாம், மைனஸ் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லி காட்டுறதுக்காக தான் அதே பிட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கூட்டுறது குறைக்கிறது வந்து உங்களோட ப்ராடக்டை பொறுத்து அப்புறம் அதோட டிமாண்டை பொறுத்து நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் கீவேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அமேசான் மாதிரி வந்து இப்போ கீவேர்டை வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ரொம்ப பேசிக்காக நீங்கள் என்ன கீவேர்ட்னாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேஸ் மேட்ச்சு அப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான கீவேர்டு, அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்கான கீவேர்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து பிரேஸ் எக்ஸாக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் அந்தந்த பாக்ஸில் போய் விழுந்துரும். அதாவது ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஆப்ஷனை வந்து நான் பிரேஸில் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பிரேஸில் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டில் ஒன்று வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த கீவேர்டை நான் வந்து எக்ஸாக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டில் ஒன்று பிரேஸில் ஒன்று விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டைப்பும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்மா கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கீவேர்டை நீங்கள் இதிலே டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைஸ் மேட்ச்சு. ஸோ வந்து உங்களுக்கு அமேசானில் நான் காட்டுறேன். இதை அமேசான் போய்க்கலாம். ஸோ அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கிரியேட் கேம்பெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட் வந்து சில கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அமேசான் கேம்பெயினில் மேனுவல் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு ப்ரைஸ் எக்ஸாக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்டர் லிஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாய்ஸ்ன்னு அடிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து போர்டு ப்ரைஸு எக்ஸாக்ட் மூணுக்குமே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமேசான் அளவுக்கு இருக்குமோ அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இப்போது கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது நான் மேனுவல் கொடுத்து நான் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டார்கெட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக ஆப்ஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவல் டார்கெட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்டில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி செப்பரேட்டாக கொடுக்கல. நீங்கள் கீவேர்டை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்டு பேஸாக இயங்கும். அப்படி நீங்கள் கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். அங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணணும், மேனுவல் கீவேர்டு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கீவேர்டை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகும். கீவேர்டு கொடுத்தீங்கன்னா கீவேர்டில் ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இப்போ சேவ் கொடுத்துடலாம். ஸ்கிப் அண்ட் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 கீவேர்டு வந்து கொடுத்துருந்தேன். அந்த 3மே ஷோ ஆகுது. ஒருவேளை நம்ம கீவேர்டை டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீவேர்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா கீவேர்டும் எடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுத்துடலாம். இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கீவேர்டு கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். நம்ம வந்து கீவேர்டு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கு, கீவேர்டு கொடுத்தோம் அப்படின்னா கீவேர்டில் ரன் ஆகும். இந்த மாதிரி தான் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கீவேர்டு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கீவேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. அமேசானில் வந்து அது வந்து நல்லபடியாகவே இருக்குது. அதாவது அமேசானில் கீவேர்டு கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் கீவேர்டு கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து கீவேர்டு கொடுக்குறதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதாவது என்னென்ன பிட் ரேட் வச்சுக்கோங்களோ அதையே வச்சுட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக்லேயே வந்து ரன் பண்ணிடுவேன். ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ அதுக்கடுத்து கன்னியூ கொடுத்துக்கலாம். ஸோ கன்னியூ கொடுத்துட்டு பே அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து இது வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வந்து கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இப்போ அமேசான் மாதிரி கீவேர்டு சர்ச்சிங்க்கு முக்கியத்துவம் ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவு அந்த கீவேர்டு மேட்ச் ஆகி ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லபடியாக கீவேர்டு ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் சேல்ஸை நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.